Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல சாமிக்கு பின்னாடி வைக்கிற மாதிரி லைட்டிங்ஸோட ஒரு ஆர்ச் கிரியேட் பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துர்க்கேன். அதுல எவ்வளவு ஹைட்க்கு வேணுமோ ஒரு ஆர்ச் ஷேப் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கப்ஸ் இல்லைன்னா எம்டி பெயிண்ட் பாட்டிலோட லிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ச்சோட லென்த்துக்கு எவ்வளோ கப் வேணுமோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னர் லைனில் கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங்ஸ் வச்சு இன்னர் லைன்லேயும் ஆர்ச் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்ச் பீஸில் கப் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் ஒரு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி எல்லா கப்ஸும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதில் ஹோல்ஸ் போடுறதுக்கு திக்காக இருக்கிற மெட்டல் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிட்டா ஈஸியாக ஹோல்ஸ் போட்டுடலாம். கப்போட சென்டரில் ப்ரெஸ் பண்ணால் ஹோல் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி ஹீட் பண்ணி எல்லா கப்ஸ்க்கும் ஹோல் போட்டாச்சு. ஹோலோட சைஸ் லைட் இன்சர்ட் ஆகிற அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஜெஸ்ஸோ ஆர் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி எல்லா கப்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணதால் பேஸில் ஒயிட் கோட் இருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுற கலர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா பெயிண்ட் அதில் நிற்காது. என்னோட பூஜா கபர்ட் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஆர்ச்சுக்கும் நான் அதே கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் எல்லா கப்ஸ்க்கும் ஹைலைட் பண்ணுறதுக்கு கோல்டன் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ண அப்புறம் பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ லைட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் என் பூஜா கபோர்டில் ஆல்ரெடி ஃபேரி லைட்ஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதில் எக்ஸ்ட்ராவாக இருந்த லைட்ஸை இப்படி ரோல் பண்ணி ஃப்ரேம்க்கு பேக் சைடு வச்சுட்டேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த லைட்ஸை தான் இதில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். எல்லா ஹோல்ஸ்லேயும் ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வச்சு பார்த்தா வயர்ஸ் எல்லாமே டிஸ்டர்பிங் லுக் கொடுத்துச்சு. ஸோ எல்லா வயர்ஸும் ஆர்ச்சோட பேக் சைட்லேயே ஸ்காட்ச் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்களும் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.